ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பாதாம் பிசினோட மருத்துவ பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். பாதாம் பிசின் பாதாம் மரத்திலிருந்து வடியும் பிசினை உலர்த்தி தயாரிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்துல இருக்கும். இந்த பாதாம் பிசின்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு. பாதாம் பிசின் நாட்டு மருந்து கடைகள்ல இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். இதை வாங்கி நீங்க தேவையான அளவு ஊற வச்சு சாப்பிடலாம். ஊற வச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி நீர்ல கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நீங்க இதை பயன்படுத்தலாம். இதை நீங்க தண்ணீர்ல, பால்ல, பழச்சாறுல, மோர்ல, ஜிகர்தண்டா, சர்பத்து, உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க குடிக்கிறீங்களோ அதுல இதை நீங்க கலந்து குடிச்சா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். பாதாம் பிசின்ல உள்ள சத்துக்கள், பாதாம் பிசின்ல 92.3% கார்போஹைட்ரேட் இருக்கு, 2.4% புரதம், 0.8% கொழுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதாம் பிசின்ல பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்பு சத்து, மெக்னீசிய சத்தும் அதிக அளவுல இருக்கு. பாதாம் பிசினோட பொதுவான நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, நம்ம தசையை வலிமையாக்குறதுக்கு உதவுது, ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது, எடை அதிகரிப்புக்கு உதவுது, உடலுக்கு குளிர்ச்சியை தரத்துக்கு உதவுது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு உதவுது, மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு உதவுது, பிரசவத்துக்கு பிறகு பழைய நிலைக்கு வர்றதுக்கு உதவுது, கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, வயோதிகத்தை தள்ளி போடுறதுக்கு உதவுது, நம்ம பருவகால பிரச்சனைகளை போக்குது, அதே மாதிரி கருவுறுதலுக்கும் உதவியா இருக்குது, சருமத்துல உள்ள காயங்களை விரைவில் குணப்படுத்துறதுக்கு உதவுது, உடல் எடை குறைக்கிறதுக்குமே நம்ம பாதாம் பிசினை பயன்படுத்தலாம். பாதாம் பிசின் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தை குறைக்கிறதுக்கு உதவும். சிலருக்கு உடல் எல்லா காலத்திலயுமே சூடா இருக்கும். அந்த அதிகப்படியான சூட்டால அவங்களுக்கு வயிற்று வலி, நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இந்த பாதாம் பிசினை அவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டா அந்த உடல் சூடு குறைஞ்சு வயிற்று வலி, நீர்க்கடுப்பெல்லாம் சரியாகும். சிலருக்கு உடல் சூட்டால அசிடிட்டி பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அசிடிட்டி பிரச்சனையை சரி பண்றதுக்கும் அவங்க பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பிசினை சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஏற்ற உணவு தான். அடுத்ததா பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பாதாம் பிசினை பால் கூட சர்க்கரை சேர்த்து ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். உங்க தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கு நீங்க பாதாம் பிசினை ரெகுலரா எடுத்துக்கலாம். காரணம், இந்த பாதாம் பிசின்ல புரதச்சத்து அதிகமா இருக்கு. எலும்புகள், தசைகள், தசை நார்கள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்த இது உதவுது. அதே மாதிரி பாதாம் பிசினை பரிந்துரைக்கப்பட்ட அளவுல மட்டும்தான் நீங்க எடுக்கணும். ஆண்கள் பாதாம் பிசினை கட்டாயம் எடுத்துக்கணும். ஏன்னா பாதாம் பிசின்ல அதிகப்படியான சிங்க் இருக்கு. இது ஆண்களோட டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இது ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையை சரி பண்ணுது, விந்தணுக்கள் குறைபாட்டை சரி பண்ணுது, ஆண்களோட ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. சோ ஆண்கள் இந்த பாதாம் பிசினை தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்ததா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பிசினை சாப்பிடலாம். பெண்களோட ஆரோக்கியத்துக்குமே பாதாம் பிசின் ரொம்ப நல்லது. பிரசவத்திற்கு பிறகு பழைய நிலைக்கு வர்றதுக்கு உதவும். பிரசவத்துக்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்கும் சடங்கு இருக்கு. இது ஆயுர்வேத முறைப்படி செய்யறாங்க. இந்த பாதாம் பிசின் பெண்களின் உடல்ல ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற உதவியா இருக்கு. அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வர்றதுக்கும் உதவுது. நீங்க இந்த லட்டு போன்ற இனிப்புகள்ல இந்த பாதாம் பிசினை சேர்த்து பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லது. பாதாம் பிசின் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு மனச்சோர்வு, பதட்டம், பலவீனம் போன்ற மனநிலைகளை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. வயிற்று கோளாறான அல்சர், வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பாதாம் பிசின் நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது. மூல நோய் பிரச்சனை உள்ளவங்களுமே இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம ரத்தத்துல உள்ள இன்சுலின் அளவையும் முறைப்படுத்துறதுக்கு உதவுது. இதய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு. இதனால பல இதய நோய்கள் தடுக்கப்படுது. பாதாம் பிசின்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் புரதச்சத்துக்களும் மினரல்களும் நரம்பு மண்டலத்தின் இயக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. வயோதிகத்தை தள்ளி போடுறதுக்கு பயன்படுது. சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கலிடமிருந்து காப்பாற்றுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கலே இளம் வயதிலேயே வயோதிக தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கு. இதுல உள்ள புரதம் மற்றும் மினரல்கள் இரண்டும் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களா இருக்கு. பருவகால பிரச்சனைகளை போக்குது. இருமல், சளி மற்றும் மூக்கடைப்பை குணப்படுத்துது. குளிர்கால பிரச்சனைகளையும் சரி செய்யுது. கோடை காலத்துல உடலின் வெப்பநிலையை முறைப்படுத்துறதுக்கு உதவுது. இதுல உள்ள குளிர்விக்கும் உட்பொருட்கள் கோடைக்கால சரும வறட்சியை போக்குறதுக்கு உதவுது. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளுக்காக நீங்க இதை தினமும் சாப்பிடலாம். கருவுறுதலுக்கு உதவுது. கருவுறுதலுக்கு முன் உடலை வலுப்படுத்த பாதாம் பிசின் உதவுது. பாதாம் பிசின்ல உள்ள சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் மாதவிடாய் சுழற்சியை முறைப்படுத்துறதுக்கு உதவுது. கர்ப்ப காலத்துல எலும்பை உறுதிப்படுத்தி உடலுக்கு வலுவை கொடுக்குது.
கரு வளர்ச்சிக்கு உதவுது. இது பிரசவித்த பின்னர் மாதவிடாய் சுழற்சியை முறையாக்குறதுக்கு உதவுது. சருமத்துல உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்த உதவுது. இதுல உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் சருமத்துல உள்ள காயங்களை விரைந்து குணப்படுத்துது. அதே மாதிரி சரும அலர்ஜி, வீக்கம், முகப்பருக்கள், தொற்றுகள் போன்று பல்வேறு பிரச்சனைகளை சரி பண்ணுது. இதனால கோடை காலத்துல சருமத்துக்கு பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்கள்லையுமே இந்த பாதாம் பிசினை பயன்படுத்துறாங்க. வெயிலால் ஏற்படும் கட்டிகளை குணப்படுத்துறதுக்கும் உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. பாதாம் பிசின் உடல் எடை அதிகரிப்புல மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது. உடல்ல வளர்சிதை மாற்றுவதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுது. இது நீண்ட நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கறதுனால பசியை கட்டுப்படுத்துறதுக்குமே பயன்படுது. இதனால உங்க உடல் எடை சீக்கிரமா குறையும். பாதாம் பிசினை நீங்க கோடை காலத்துல அதிகமா பயன்படுத்தணும். மற்ற காலங்களை காட்டிலும் நீங்க கோடை காலத்துல உடல் வெப்பநிலையை சமநிலையில பராமரிக்க உதவும். பாதாம் பிசின் உங்களை புத்திசாலியாக்குறதுக்கு உதவுது. பாதாம் பிசின் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுனால உங்களை புத்திசாலியாக்குது. பழங்காலத்திலிருந்தே பாதாம் மரம் மற்றும் அதன் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இது நினைவாற்றல் மற்றும் செறிவை மேம்படுத்துவதா நம்பப்படுது. விஞ்ஞானிகள் பாதாம் மற்றும் மனித உடலில் அவற்றின் விளைவுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோல பாதாம் பிசின் நன்மைகள் பத்தி விரிவா சொல்லியிருக்கேன். பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறத பத்தி பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.